ஒருத்தருக்கு நல்ல வசதியான வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறத ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இந்த 2 ஸ்தானமும் அல்லது இந்த ஸ்தானாதிபதியும் வலுவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வியாபாரம் அல்லது பொருளாதார வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க, சொத்து சுகம்லாம் சேர்ப்பாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சூட்சுமம் இருக்குது. என்னென்னா 11, 2 இது 2ம் ஸ்ட்ராங்காக இருந்தால் சம்பாரிச்சிருவேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 12ஆம் இடம் வலுவாக இருக்கணும். 12ஆம் இடம் வலு இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க ஓடி 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 சம்பாதிப்பாங்க, அதை இன்னொருத்தரை அனுபவிப்பாங்க, இல்லாட்டி யார்கிட்டையாவது மொத்தமாக ஏமாந்துருவாங்க. 12ஆம் இடம் வலு இல்லாமல் இருந்தால். 12ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா அவங்க சம்பாதிக்கிற காசை அவங்களே அனுபவிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அடி வாங்கியிருக்கும், 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், அதை அப்போவே காலி பண்ணிடுவாங்க. சேவிங்ஸ்னு ஒன்றும் பெருசாக இருக்காது. சிலருக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் 11ஆம் இடம் 2மே வலு இருக்காது, ஆனால் 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா எங்கள் மாமன் மினிஸ்டராக இருக்கார், எங்கள் அத்தான் இதில் போலீஸில் இருக்கார் அல்லது அரசியலில் இருக்கார் அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தை சொல்லி அந்த அந்த மெரிட்டை இவங்க அனுபவிப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா பெருசாக சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த சம்பாத்தியம் பெருசாக நிற்காது, அது இன்னொருத்தரை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 12ஆம் இடம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்கூடாது. அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒருத்தன் வாழ்க்கையை செம்மையாக அனுபவிக்க முடியும்.